ஹாய் மக்களே, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஜாயிண்ட் வீடியோ தான் இது. ஸோ கொஞ்சம் கேப் ஆகிடுச்சு, சாரி, மன்னிச்சிடுங்க. அதனால் என்ன சொல்ல வரேன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை நல்ல விதமாக யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளும் நல்லாயிருப்போம், நம்ம ஜென்ரேஷனும் நல்லாயிருக்கும், நம்ம ஒரு 4 பேருக்கு உதாரணமாக இருக்கணும். சரிங்களா? அது நல்ல விஷயங்களாக இருக்கணும். ஒரு மனுஷன் போய் இன்னொரு மனுஷனை எப்படி ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் சொன்னால் அவன் ஏமாறுவான், அவனை வச்சு நம்ம எப்படி காய் நகர்த்தலாம், எப்படி பொழப்ப ஓட்டலாம் அப்படின்ற ஜென்மங்க செத்த பணத்துக்கு சமம். நான் உண்மையாக சொல்கிறேன், செத்த பணத்துக்கு சமம். அதாவது பணம் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லா மனசும் வந்துடுது. ஒரு சாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சித்ரா அவள் யார்? ஃபஸ்ட்டு மேட்ரிமோனியில் அரெஸ்ட் ஆகிட்டு குண்டா சட்டத்தில் குடும்பத்தோடு உள்ளே போயிட்டு வெளியில் அது அதிகாரிங்க வெளியிட்டிருக்காங்க. ஆனால் மக்கள் என்ன பண்ணிட்டுருக்காங்க, அது ஒரு விஷயமாக எடுத்துக்க நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்துட்டோம். ஆனால் அவள் அமைதியாக இருந்தாலும் பார்த்தீங்களா, அவள் அந்த விஷயம் இருந்துட்டும் காவல் அதிகாரி கண்ணில் விரல விட்டு ஆட்டினான். புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லா இடத்துலையுமே ஆளுங்களை வச்சுக்கிட்டு காவல்துறையும் விரல வச்சு ஆட்டிக்கிட்டு, சில கட்சி சார்பாக இருக்கிறவங்கக்கிட்ட கூட கையில் வச்சுக்கிட்டு, நிறைய பெண்களை குடும்பத்தை விஷயத்தில் மிரட்டிக்கிட்டு, நிறைய பேர் பணத்தை கொடுத்து நான் உங்களுக்கு இது பண்ணித்தரேன், அது பண்ணுங்க, மக்கள்கிட்ட எப்படிலாம் ஏமாற்றலாம், ஏமாறுவாங்க, இப்படிலாம் சொன்னால் ஏமாறுவாங்க. அதுதான் இந்த ப்ரெக்னென்ட் நாடகம், துணி மூட்டையை வச்சுக்கிட்டு நாடகம். அப்புறம் எதனா ஒரு பண்டிகை நல்ல நாள் வந்தால் யாரை குத்தம் சொல்கிறது சொல்லுங்கள்? மக்களாகிய உங்களை தான் நான் குத்தம் சொல்லுவேன். ஏங்க, உலகத்தில் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்கங்க, சாப்பாட்டுக்கு இல்லாமல், வீடு ஒதுங்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 4 பேருக்கு செய்யுங்களேன். ஏன் இந்த கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் ஏன் நடக்குது? அவங்ககிட்ட இல்லை, அவன் போய் அந்த தப்பு செய்கிறான். அப்போ இல்லாதனால தானே அவன் செய்கிறான். அது நம்ம தான் கொண்டு வரணுங்க. ஜென்ரேஷன் வளர்ந்துட்டுருக்குது, டெக்னாலஜியெல்லாம் வளர்ந்துட்டுருக்குதுன்றாங்க. இன்னும் மோசமாக தாங்க போகும். நம்ம இருக்கும்போதே இந்த நிலமைனா நம்ம குழந்தைங்களோ நம்மளை நம்பி இருக்கிறவங்களை விட்டுட்டு எந்த நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறது? நம்ம மண்ணுக்கு போயிடும், எந்த நம்பிக்கையில் விட்டுட்டு போகிறது? அதனால் காலங்கள் ரொம்ப மாற இயற்கையும் மாற மனுஷாளுங்களும் ரொம்ப மாறுறாங்க. காட்டில் இருக்கிற மிருகம் கூட பசிச்சாதாங்க இன்னொரு மிருகத்தை வேட்டையாடி சாப்பிடும். ஆனால் மனுஷ ஜென்மம் அப்படி கிடையாது. எவ்வளோ தான் கொடுத்தாலும் வேணும்னு சொல்கிறாங்க தான். ஒன்று வேணான்னு சொல்ல போதுன்றது சாப்பாடு மட்டும்தான். அதை மட்டும்தான் போதுன்னுவாங்க. மிச்சம் எல்லாமே பேராசை. இவங்க இப்படி இல்லையே, ஏதாச்சும் ஒரு குறை இருக்கும், அந்த குறையை நிறைவேற்றுறதுக்கு யாருன்னா யூஸ் பண்ணிக்கணும். எதுக்கு இது? மக்கள் நீங்கள் தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். என்னோடய அட்வைஸ் அதுதான். ஏன்னா ஒருத்தர் ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறாங்க, நாங்கள் அப்படி தான் போடுவோம், அப்படி தான் பண்ணுவோம், அப்படி தான் இருப்போன்னு. ஆனால் அதையும் மீறி நீங்கள் போயிட்டு அவங்கள கமெண்ட் பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு